With the help of ruler and compass, draw a line segment PQ is equal to 5.5 centimeter கொடுத்திருக்காங்க. ரூலர்னா ஸ்கேல், காம்பஸ் வச்சுட்டு நம்ம இது ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணி வரையணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ரூலர் எடுத்துக்கிட்டு, ஓகே, ரூலர் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வரையணும். நம்ம இது மெஷர் பண்ணவே வேண்டாம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம வரைஞ்சிடறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல ஏதாவது ஒரு இடத்துல பாயிண்ட மார்க் பண்றோம். ஓகே, திஸ் மே பி த பாயிண்ட். So we can mark the point as P. P அப்படின்ற பாயிண்ட நம்ம மார்க் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ரூலர் எடுத்துட்டு, ஓகே, சோ காம்பஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, we have to measure the 5.5 centimeter. 5.5 centimeter தான் கொடுத்திருக்காங்க. கரெக்டா ஜீரோல வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, 5.5 எங்க வரும் பாருங்க, 5, 1, 5.1, 5.2, 5.3, 5.4, 5.5 கரெக்டா இங்க வரும். ஓகேவா? சோ இத நம்ம 5.5 கிளியர். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ இந்த பாயிண்ட், எந்த பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிருக்கோமோ அந்த பாயிண்ட்ல கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு, தென் நம்ம இங்க 5.5 மெஷர் பண்ணிருக்கோம். அப்புறம் என்ன பண்ணணும், we have to draw a arc. இங்க ஒரு ஆர்க்க நம்ம வரைஞ்சிடணும். இப்போ this point, இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன பண்ணுவோம், this point is measured as, this point is measured as Q. கிளியரா? இப்போ P and Q எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is 5.5 சென்டிமீட்டர். நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? இங்க பாருங்க, இங்க ஜீரோல வச்சிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா 5.5 சென்டிமீட்டர்ல வந்தாச்சு. வாட் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் P and Q அப்படின்னு பார்த்தோம்னா, this is 5.5 சென்டிமீட்டர். கிளியர்?